அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் தமிழ்நாடு சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்று நாம் காண உள்ள தலைப்பு ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அண்ட் பயோ இன்புட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் என்ற தலைப்பில் தகவல்கள் பரிமாறப்பட உள்ளன. இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்முடைய வருகை புரிந்துள்ளார் திரு ஜெயசீலன் அவர்கள். திரு ஜெயசீலன் அவர்கள் தர்மபுரி மாவட்டத்தை சார்ந்தவர். CRYSOPS பயோ கண்ட்ரோல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை துவக்கி அதன் தலைவராக செயல்பட்டு வருகிறார். திருச்சியை தலைமையிடமாக கொண்ட இந்த நிறுவனம் பல்வேறு வகைகளில் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அனைத்து வகையான பயோ கண்ட்ரோல் ஏஜென்சியும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குவதில் முனைப்பு காட்டி வருகிறது. திரு ஜெயசீலனை பொறுத்தவரையில் இவர் 2016 ஆண்டு பிஎஸ்சி விவசாயமும் 2018 ஆண்டு எம்எஸ்சி விவசாயமும் படித்து பட்டம் பெற்று அதன் பின்னர் இந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார். தர்மபுரியை சார்ந்த இவருடன் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வாருங்கள், அவருடன் இணைவோம். திரு ஜெயசீலன் சார், ப்ளீஸ். Thank you, sir. Let me start the presentation. Presentation வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? இல்ல சார், நான் first we shall have the interview. Yes. Okay. Yes sir. Yes sir. Okay. So உங்கள் வருகைக்கு நன்றி. உங்களுக்கு நமது குழுவின் சார்பில் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் சொந்த ஊர் தர்மபுரி மாவட்டத்துல எந்த இடம் சார்? தர்மபுரி டவுன் தான் சார், ரயில்வே ஸ்டேஷன். தர்மபுரி, வெரி குட். நீங்க விவசாய குடும்பமா சார்? இல்ல சார், ஆக்சுவலா பேரண்ட்ஸ் எல்லாம் பியூட்டிஷியன். ஓகே, வெரி குட். நீங்க பள்ளி கல்வி எல்லாம் எங்க படிச்சீங்க? நான் தர்மபுரி தான், ஸ்கூல் எல்லாமே தர்மபுரி. பிஎஸ்சி விவசாயம் எங்க படிச்சீங்க? பிஎஸ்சி விவசாயம் பிஎஸ்சி வந்து வானவரை இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் விஐ பொள்ளாச்சியில பண்ணிருந்தேன். பிஎஸ்சி 4 years. சோ ஓகே. அதன் பிறகு எம்எஸ்சி என்டமாலஜி படிச்சிருக்கீங்க அக்ரிகல்ச்சர்ல. அது எங்க படிச்சீங்க சார்? நம்ம இங்க தான் சார், நம்ம கிள்ளிக்குளம், ஏசி அண்ட் அரை கிள்ளிக்குளம். ஏசி அண்ட் அரை கிள்ளிக்குளம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கீங்க. ஆமா சார். விவசாய பட்ட படிப்பு படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி சார் வந்தது? இல்ல சார், எனக்கு வந்து யூஜில இருந்து என்டமாலஜி சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கிரேஸ். ஸோ அதுல வந்து பட்டர்ஃபிளைஸ் ஃபர்ஸ்ட் கிரேஸ் ஆனதான் என்டமாலஜி வந்து சீனியர்ஸ் கைடன்ஸ். எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீனியர்ஸ் தான் என்டமாலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டேன். தென் அங்க என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ், என்டமாலஜி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலயே இன்ட்ரெஸ்ட், எனக்கு இன்செக்ட்ஸ் மேல ரொம்ப கீன் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நாட் ஓன்லி பயோ கண்ட்ரோல், ஸோ என்டையர் திங், எண்ட் டு எண்ட் ஹனி பீஸ்ல இருந்து செரிகல்ச்சர்ல இருந்து ஈவன் அப் டு வாட் எவர் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ் வந்து அதை எல்லாமே டெல்ட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஸோ நீங்க பிஜி முடிச்ச உடனே இந்த தொழிலுக்கு வந்தீங்களா அல்லது அதுக்கு முன்னாடி வேற எங்கேயாச்சும் பணிபுரிந்தீங்களா சார்? இல்ல சார், நான் எதுவும் ஒர்க் எல்லாம் பண்ணல. ஸ்ட்ரைட்டா வந்து யூஜில பிஜி ரிசர்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பயோ கண்ட்ரோல் ரிலேட்டடான R&D எல்லாமே செட் பண்ணிட்டேன். சோ அது ஒரு ஃபார்ம் நார்கோயிலே அங்கே ஒரு ஃபார்ம்ல வந்து நாங்க செக் பண்ணக்குள்ளதான் பயோ கண்ட்ரோல் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸோ லேட்டர் ஆன் அதுவே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு இதுல எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு பண்ணியிருந்தோம். ஆஃப்டர் தட் 1 year ஹேட் அ பிரேக், லாக்டவுன் அப்பவும் பிரேக். தென் ஆஃப்டர் நான் பயோ இன்புட்ஸ், பயோ ஃபெர்டிலைசர்ல கொஞ்சம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ பயோ இன்புட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் நான் நாட் ஓன்லி திஸ் புட் டுகெதர். ஃபார்மர்ஸ் வந்து எவ்ரிதிங் தே ஆர் ஆஸ்கிங். They need a biofertilizer, bio inputs, biopesticides. So integrated pest management that gives a better solution rather than the exclusive only biocontrol விட it gives a best solution அப்படின்னு சொல்லலாம். Whoever, even the chemical farmers also, they can use the biofertilizer. Only the residue content அப்படின்ற ஒரு டாபிக் தான் அதெல்லாம். So based on the residue, அந்த chemicalோட toxicity level எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி they can use the bio also. Sustainability will be give the best result rather than going for organic. Organicல வந்து yield they can't expect higher, but they can be have a fresh for that growth. Rather than if farmers வந்து they need a fresh growth and then soil affect ஆகக்கூடாது,
they need some of the yield parameters lim pakano, they need to undergo the chemical also. So chemical there are newer molecules, not still they have been using marathon endosulfan in the mari ella illegal markets la irundalum, but what they are government is banned a lot of 50 more than 50 chemicals also. The newer molecule generation chemicals will be welcomed, so that residue level will be only 1 day or 2 day levels, so they can use அந்த மாதிரி ஒரு kind of newer molecule insecticide வந்து farmers can be used. So marketல they are not brought up to that much of remark, so still that old market old brands are they been அதுதான் engage பண்ணிட்டு இருக்காங்க. If farmers been much interactive for the அவங்களுக்கு ஒரு awareness இருந்தாவே bio controlல வந்து they can get the importance, because every farmers need the potential of இன்னைக்கு நம்ம போட்டா chemical if they spray now tomorrow they need the result, right? So அந்த மாதிரி தான் whatever the thing அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்து இமிடியேட்டா தெரிஞ்சா மட்டும் தான் they will believe. Bio it's not a magic to show today the spray tomorrow the harvest அப்படின்ற மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. So it needs a take a time. So microclimate favorable irundha or biola vandu they can show the best result. So not everyone can apply that bio. They can have na inga inda nalla varanda bhumila na bio adichanga anga vandu edhume result illa appdin sonna adu vandu it's not a wrong thing. That should be at least soil moisture content acha irukanum. So or microbe grow agudana it's a living thing, not a chemical, right? So இந்த மாதிரி நிறைய கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன் ஸ்டில் பயோ இட்ஸ் நாட் ப்ளூமிங் அப் அப் டு த ரிமார்க் ஆஃப் கெமிக்கலுக்கு ஈக்குவலண்ட் ஏன் வரல அப்படின்னா இட் வில் பி. ஸோ லாட் ஆஃப் சிந்தட்டிக் பயோஸ் ஆர் தேர். ஸோ பியூர் பயோ அப்படின்னு சொல்றது இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட். அதுலேயே வந்து நிறைய இருக்கு. மைக்ரோபியல் கைண்ட் ஆஃப் பயோ சொல்லுவாங்க. ஐதர் சிந்தட்டிக் பயோஸ் ஆர் இந்த எமன் மிக்சர்ஸ் ரிலேட்டடா வந்து சிந்தட்டிக்காவே பண்ணுவாங்க. தே வில் கால் இட் ஆஸ் ஆர்கானிக் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிராண்ட் பண்ணி அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். So not everyone can show இது வந்து இது ஒரிஜினல் இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு they cannot realize. Only they if they spray they can show the result. அந்த ரிசல்ட் வச்சு தான் இட்ஸ் giving the better thing. அது வந்து கெமிக்கல்ல தான் பாசிபிள் தவிர பயோ they can have a healthy thing. நம்ம வந்து ஒரு சாயில ஸ்பாயில் பண்ணக்கூடாது. we have to protect our natural environment வந்து கரெக்டா வந்து சேஃப் கார்டா எடுத்துட்டு போகணும். need to be long sustainable, right? இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து நம்ம மண்ணை வந்து இஷ்டத்துக்கும் நம்ம we can spoil the soil. என்ன கெமிக்கல் வேணா we can spray it. அப்போ ஸ்ப்ரே பண்ண முடிச்சப்போ நாளைக்கு சாயிலே இருக்காத அப்புறம் now coming as a hydroponics lot of technology, but only basic agriculture is the soil, right? soil la நம்ம spoil பண்ற whatever the thing it cannot be retained soon. So that only can be retained and make a sustainability through the bio. ஸோ அதுக்கு தான் நான் வந்து பயோல ரொம்ப அவ்வளோ ஸ்ட்ராங்கா நான் பிலீவ் பண்ணி ஐ ஸ்டெப் இன் டு திஸ் வெஞ்சர் ஆஃப் பயோ கண்ட்ரோல்ஸ். ஓகே, நீங்க பயோல என்னென்னலாம் பண்றீங்க? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் பண்றீங்களா அல்லது ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல we have done for that predators parasites. Now also we have been stepping on to predators parasites everything, and entomopathogenic nematodes we are been making a tie up with ICR Institute. So or we need some of regulations on license. So அந்த இதுக்கெல்லாம் predators and parasites doesn't have any license because it's not a formulation. ஒரு formulation பண்ணாதான் you need to get the license and நிறைய registration formalities இருக்கு. Rather than live insects it doesn't have any registration or anything. So you can culture, anyone can culture. It should be mass multiple also. So it is a இது வந்து ரொம்ப shorten life cycle, and also it can't be stored, so it doesn't have any shelf life also. So farmers வந்து they if themselves they can produce and they can multiple in the a lot of field. It should be have a wide wing. இது ரொம்ப narrow இருக்கு. Bio pola it's not having a too much of wing. People have to do lot of bio control also. So எப்படி வந்து bio companies இப்ப bio fertilizer mass production பண்றதுக்கு நிறைய facilities இருக்கு. Bio pesticides having a lot of everyone, each district at least 2 or 3 companies are there bio and the bio fertilizer பண்றதெல்லாம். But rather than the thing, if for example if we take for the coconut, right? So அதுல வந்து எந்த spraying difficulty, farmers can't afford a spraying at all. ஸோ ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி STP ஸ்ப்ரேயர் வாங்கி அதுக்கு ஒரு லேபரை போட்டு அதுக்கு ஸ்ப்ரேயிங் காஸ்ட்டை கொடுத்து மோட்டார் ரன் பண்ணி டீசல் ரன் பண்றது இட் இஸ் நாட் a possible thing for doing under for the coconut. So lot of plantation crops, lot of thing they can't able to make a spraying also. So அந்த மாதிரி டிஃபிகல்ட்டான திங்ல வந்து predators will work out the best solution.
So அதுக்கு வந்து we need lot of awareness also to the farmers. So இதுதான் solution. You have to take care this the farm. இந்த மாதிரி தான் நீங்க பண்ணணும். So when there is a millions of pest, we are releasing only just thousands. அந்த நம்பருக்கு it can't be control the pest. அவங்க சொல்லுவாங்க, farmers சொல்லுவாங்க, நீங்க எடுத்துட்டு வந்து ரிலீஸ் பண்ணீங்க, so அங்க எதுவும் கண்ட்ரோல் எதுவும் தெரியல, as somewhat அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் we are releasing only thousands, right? நம்ம ஒரு 1000 பூச்சி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டு அங்க மில்லியன் கணக்குல பூச்சி இருக்கும், அதை எப்படி அது கொல்லும் அப்படி சொல்லுங்க? It needs to be day and every day it should be at least monthly twice it should be released. So அங்கே ஃபார்ம்ல சஸ்டைன் ஆகுதான் we have to check it out. So ஸ்ப்ரேயிங் இல்லாம கெமிக்கல் இல்லாம அந்த ஃபார்ம் வந்து ஈகோ சஸ்டைனபிலிட்டி ஃபார்மா மாத்தணும். சோ இந்த மாதிரி எவ்ரிதிங் we ourselves want to protect. சோ நம்ம ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பார்த்து வளர்த்தி இதுக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம இது கொடுக்கணும், அதுக்கு அந்த ஸ்டேஜ்ல பாக்குறோம். பட் ஃபார்மிங் they doesn't care. அந்த அளவுக்கு நம்ம ஸ்ப்ரேயிங் they whatever the giving the chemical they will spray, அது வந்து என்னாச்சு ஏதாச்சு உடனே மாசா அடி வாங்கிச்சுன்னா they will left. ஓகே, எங்களுக்கு வந்து விவசாயமே இது அடி வாங்கிட்டு என்ன பண்றது, வறட்சி வந்துட்டு அது வந்துட்டு இது. சோ யூ நீட் டு டேக் கேர். இப்போ உங்களுக்கு ஃபார்மிங் பண்ணணும்னா you yourself, because we should never depend on others. கவர்மெண்ட் பண்ணுவாங்க, they will do அடுத்தவன் டிபெண்ட் பண்ணிட்டா they will nothing to get in future. So you ourselves have to make a dependent. So ஒரு ஃபார்மிங் பண்றோம்னா we have to make a farm pond. So அதுல இருந்து conservation, water, everything is not only a pest management only a big task. Put together everything should be handled in a single hope. So அப்பதான் they can be successful farmers எவ்வளோ இருக்காங்க. So அவங்களோட ஸ்டோரிஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கு. பட் how the farmers are feeling dealt with failure of this, அது யாரும் சொல்ல மாட்டாங்க. சக்சஸ்ஃபுல் மட்டும் தான் எல்லாமே படிச்சு சொல்லிடுறாங்க. சோ ஒரு ஏக்கர்ல 4 லட்சம் சம்பாரிச்சிட்டோம், ஒரு ஏக்கர்ல 10 லட்சம் சம்பாரிச்சிட்டோம், they are making the thing. ஆனா அவங்க ஏன் பண்றாங்கன்னா they have the some strategy. அவங்களோட farm they have been bringing out a lot well. So அந்த மாதிரி they are not bringing out that in normal farmers are not bringing out. They need to be make some potential, right? So அவங்களோட farm நம்ம இந்த அளவுக்கு நம்ம கன்சர்வ் பண்ணணும். Once they have the taken care of their farm, they will feel definitely they will have a success. So until that, if they doesn't care of the farm, okay, no, அடுத்தவங்க சொல்லி they have been making last வரைக்கும் they have their own experience than ourselves. ஒரு ஃபார்ம் வந்து அவன் தான் சின்ன வயசுல இருந்து they have been taking care. இத்தனை வருஷமா அவன் பாக்குறானா இதுக்கு இந்த மண்ணுல வந்து இது கரெக்டா போட்டா இது கரெக்டா வரும், இது வந்து மண்ணை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது, இந்த கெமிக்கல் போட்டா நாளைக்கு மண்ணு போயிடும் அப்படின்றது farmers only will know the correct thing rather than our scientists. So they are the biggest scientists of our nation. So அதுக்கு தகுந்த மாதிரி we should never blame them. நம்ம வந்து நீங்க நம்மளோட பிசினஸ்க்காக வந்து நீங்க இது போடுங்க அதை போடுங்க என்னவோ பண்ணுங்க. So they should not dump on the farmers. It should be given a correct way. என்ன நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கு வந்து கரெக்டா கொடுக்கணும். That's the thing they are not doing. So there is a lot of lobby, chemical lobby இருக்கக்குள்ள நம்ம we can't able to manage those things. நம்ம வந்து நான் வந்து இது பண்றேன், நான் வந்து நாட்டை மாத்திடுவேன் அப்படின்றதுனாலும் it's a wrong thing, right? So farmers, it should themselves have to protect whatever the farm bills are coming, whatever the laws and gowns are they've been changing, எத்தனை laws வந்தாலும் they have to protect their native thing. So இப்போ we can't find the tomato, right? Tomato எல்லாம் கீழே போட்டா it will jump. So tomato வந்து ஸ்குவீஸ் ஆகவே பார்க்க முடியாது. So everything has been changed. So டொமேட்டோல அந்த எந்த மாதிரி இருக்கு, அதோட லைக்கோ கண்டென்ட் இருக்கா, அதோட புளிப்பு தன்மை இருக்கா, nowadays we can find the market only the tomato with ஒரு பால் போலதான் இருக்கே தவிர இட்ஸ் நாட் a squeezing thing. அதுல ஜூஸ் என்ன கண்டென்ட் இருக்குன்னு கூட தெரியாது. So farmers they not every time they are depending on others. So they themselves the conservation எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா they can protect their native seeds also. So starting from seeds till the harvest, we should that one have to make it by themselves, right? So அந்த conservation tactics வந்து the farmers are not making out. So இந்த ஒரு நீங்க சொல்றது கரெக்ட். பட் இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு காரணம் வந்து நம்மளோட, அதாவது ஈவன் இன்க்ளூடிங் த கவர்மெண்ட், அந்த நம்ம சோசியல் காரணங்கள் கூட இருக்கலாம். ஏன்னா முன்னாடி நாம வந்து ஒன்ஸ் we are doing organic farming or traditional farming அதான் பண்ணிட்டு இருந்தோம் பிஃபோர் 1950. ஆஃப்டர் 60 தான் நாம வந்து இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற பேர்ல நாம கெமிக்கல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி, அப்கோர்ஸ் தட் டைம் இட் வாஸ் த நீட் ஆஃப் த அவர். So we had to feed so many millions of people, so we had to go for green revolution. So அன்னைக்கு அந்த வகையில அதை நாம செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துல பல ஆராய்ச்சிகளின் அடிப்படையில நாம வந்து பல ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து பல கெமிக்கல்ஸை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் வந்தது. ஆனா அப்கோர்ஸ் அதை வந்து ஃபார்மர்ஸ் வந்து அதை ஒரு போட்டியாகவோ அல்லது அதை ஒரு, அதாவது பக்கத்து வயல்காரருக்கு இவ்வளவு உரம் போடுறாரு அல்லது இவ்வளவு மருந்தடிக்கிறாரு, சோ அதை விட நான் கூட போட்டா நமக்கு நிறைய ஈல்டு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு
ஒரு அன்ஹெல்தி போட்டி வந்துடுச்சு. சோ அது காரணமா தான் நான் நினைக்கிறது இந்த அளவுக்கு விவசாயம் பாழ்பட்டு போயிடுச்சோன்னு நினைக்கிறேன். சோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு ட்ரெடிஷனல் ஃபார்மிங் ஆர் கோயிங் பேக் டு ஆர்கானிக் ஃபார்மிங் அது ஒரு தேவையாக பட்டது. அதன் அடிப்படையில தான் இப்போ நீங்க நம்மாழ்வார் போன்றவங்க எல்லாம் அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ நாம மக்கள் எல்லோருமே நாம we have to go for safe food. அதனால ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். அப்போ அதுல நாம மருந்தில்லா நஞ்சில்லா உணவு நஞ்சில்லா விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்கிறாங்க. சோ உங்களுடைய அந்த முனைப்பு அல்லது உங்களுடைய திட்டம் அல்லது உங்களுடைய தொழில் கூட அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு டுவர்ட்ஸ் தட். நீங்க கொஞ்சம் கூட அதுல கொஞ்சம் கூட பக்குவப்பட்டு இன்டகிரேட்டட் பிளஸ் மேனேஜ்மெண்ட் இன் ஆர்கானிக் அந்த மாதிரி நீங்க போயிட்டு இருக்கீங்க. பட் ஃபார்மர்ஸ் இப்போ கொஞ்சம் கூட க்ரூடா இருக்காங்க. க்ரூட் மீன்ஸ் இன் தி சென்ஸ் அவங்க டோட்டலி ஆர்கானிக் அல்லது டோட்டலி ட்ரெடிஷனல் அந்த அளவுக்கு கூட இப்போ வந்துட்டாங்க. சோ இன்றைக்கு நீங்க உங்களுடைய பிரசன்டேஷன் டைம்ல அதை கூட நீங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு கொஞ்சம் கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல நம்ம எப்பவுமே நம்ம காலேஜ்ல படிக்கும் போதும் சரி அல்லது டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணும் போதும் கூட சரி நாங்க ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தது we produce for the country and we have to produce something for us also. சோ அந்த வகையில பார்க்கும்போது நாம ரெக்கமெண்ட் பண்றது எப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு 5 acres of land இருக்குதுன்னா 1 acre he can go for organic or traditional cultivation. Other 4 acres IPM technology, not chemical cultivation. IPM cultivation க்கு போறதுக்கு நாங்க பரிந்துரை பண்ணிட்டு இருந்தோம். சோ அது தொடர்பான உங்க கருத்துக்களை கூட நீங்க சொல்லலாம். சோ இவ்வாறு பல்வேறு கருத்துகள் இருக்குது. அதன் அடிப்படையில உங்களுடைய வகுப்பு இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்க இந்த ஆக்சுவலி உங்க கம்பெனியோட பேரு கூட கிரைசாப்னா கிரைசோப்பாவை பேஸ் பண்ணி நீங்க வச்சிருப்பீங்களோன்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் எஸ். சோ அந்த வகையில் யூ ஆர் டோட்டலி பேஸ்ட் ஆன் பயோ ஏஜென்ட்ஸ். சோ அதனால நீங்க இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் என்னெல்லாம் நீங்க உற்பத்தி பண்றீங்க? பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் என்ன உற்பத்தி பண்றீங்க? அத மாதிரி ட்ரைகோகிராமா, ட்ரைகோடெர்மா, என்பிவி இதெல்லாம் பண்றீங்களா அல்லது என்னென்ன பண்றீங்க? அந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ப்ராடக்ட்ஸ். ஓகே சார். ஓகே. இப்போ ப்ராடக்ட்ஸ் பாத்துக்கிட்டோம்னா நம்ம we having that predators and parasites. Predators parasites பாக்குள்ள நம்மளுக்கு green lace wing அந்த கிரைசோஃபர்ல கார்னியா that is exclusive for அது sucking pest. It's a general category. So இதுல ஒரு we can do bio pesticide, bio fertilizer. இதெல்லாம் ரொம்ப easy. It is a thing only the microbial culture we have been isolating, then we have அது mass production பண்ணி liquid formulation or talc formulation, whatever the formulation we can do it. It is a storable thing because the only one thing என்ன advantage now, it is a storable. We can have store up to 6 months or 8 months based on the quality of that population count. So but in the predators parasites what we have faced a lot of challenges. It's not a storable thing, it's a short life cycle, it cannot be shelf life also. So within a week we have to release. So idu ipo edha production podrom appadina it should be released as such to the field. So farmers if they are ipo engalukku venu odane venu appadina it should at least we have to make only the culture maintenance only. Rather than that we need a time. It is a practical difficulties. So ஒரு live culture நம்ம maintain பண்றோம் அப்படின்னா it should be it takes for around 10 to 15 days also. So இப்போ ஒரு tricho cards தாங்க we need this much of cc எங்களுக்கு வேணும்னா at least 1 month prior they have to inform. So at least or else season தகுந்த மாதிரி we have to plan. Okay, இப்போ ஒரு ஜான்ல இப்போ ஒரு harvest முன்னாடி we have making plantation. So அந்த மாதிரி ஒரு சீசன் இருக்கு. இல்லாட்டி ஜூலை எல்லாம் ஒரு சீசன் இருக்கு. சோ இந்த மாதிரி சீசன்ஸ்ல சுகர் கேனா இருந்தாலும் சரி, காட்டனா இருந்தாலும் சரி, வாட் எவர் த மேஜர் கிராப்ஸ் we have to plan accordingly. Okay, இந்த sowingல இருந்து 10 days after vegetative stage it will come, in the pest will come, sucking pest will come. So அதுக்கு தகுந்த மாதிரி predator we have to release green lace wing. So அதுக்கப்புறம் after that what is the major vegetative growthக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன மேஜரா லீஃப்ல அஃபெக்ட் ஆகுதா, இல்ல ஸ்டெம் போரர் வருதா, இல்ல லீஃப் ஈட்டிங் கேட்டர்பில்லர் வருதா. சோ இப்ப மெய்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, ஃபால் ஆரிமோல்ஸ் இட் வாஸ் a drastic thing. எல்லா southern district, not only southern, whatever the thing, wherever even go to Andhra also it is a major thing. ஃபால் ஆரிமோம் ஒரு டிவாஸ்டன் பண்ணிடுச்சு.
So adukku வந்து what is the solution? We can spray lot of the chemicals or came so they can spray it off, but what is the initial stage of control? There is a only, even the African countries or Netherlands, they have been avanga enna sollirukanga, only the biocontrol will be the first step. That is the first and foremost step. Other next we have to go as a 1 2 3 4, like biocontrol predators, parasites, then biofertilizer, biopesticides, then any botanicals or inputs. Later on only the chemical should be at last end. Yes. So it should have a only Yes. minimal quantity. Okay, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். So லாஸ்டா வந்து அது மேல வந்து we have to show the result அப்படின்றதுக்குள்ள தான் நம்ம கொடுக்கணுமே தவிர, ஸ்டார்டிங் எடுத்தோன்னே we are spraying numbers of chemicals. அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பிகாஸ் நம்ம இந்தியன் மார்க்கெட்ல we can't find that much of translaminar insecticides. So very few things. Systemic insecticide now only brought to the nature. So அந்த அளவுக்கு வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்றதெல்லாம் it came now only, newer molecules தான். இன் ப்ரீவியஸ் அட்டல் ஒரு இன்செக்ட் வந்து எங்க எக்லே பண்ணும், சோ அது எப்படி நம்ம ஸ்ப்ரேயிங் கொடுக்கணும் அப்படின்றது ஈவன் ஃபார்மர்ஸ் இஸ் நாட் ஹேவிங் தட் மச் ஆஃப் அவேர்னஸ். சோ ஒரு பொதுவா வந்து பார்க்கல இன்செக்ட் வந்து எங்க எக்லே பண்ணணும்னா beneath the ஷீத், ஐ மீன் ஒரு ஸ்டெம்முக்கு அடியிலையோ இல்ல வந்து லீஃப்க்கு அடியிலையோ, இப்படிதான் வந்து சன்னுக்கு டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகாம தான் இட் வில் பி லே த எக்ஸ். சோ அப்போ நம்ம வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்றோம், பட் இட் இஸ் லைக் வாட் எவர் த சிஸ்டமிக் இன்செக்டிசைடா இருந்தாலும் never it will be interacted like ஒரு upper layer ல இருந்து lower down layer க்கு வந்து the chemical cannot be translaminar. அந்த action வந்து அந்த அளவுக்கு chemical is not there. So whatever is the basic, I'm talking about the basic farmers, basic problems facing to the farmers, because a lot of people in the scientific farmers, they have been approaching எனக்கு இந்த chemical வேணும் because it has a translaminar. Then nowadays farmers வந்து ரொம்ப educated, they have been trying to cover up entire things. Scientifically எல்லாமே புரிஞ்சுக்கு தெரியுது. they have been making all sort of the things. so எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வேணும், இந்த மாதிரி தான் நாங்க பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு they have been making. but how the spraying is given, the spraying application is differ, right? so அந்த application வந்து everyone are spraying on the above the leaf only. so foliar la spray பண்றனால it cannot bring down to the where the egg lay பண்ணிருக்கிறதெல்லாம் beneath the leaf. so it cannot be interact with the, நம்ம எவ்வளவு கெமிக்கல் அடிச்சு it is not getting an interaction, right? so on the chemical waste, spraying cost is waste, labor cost is waste, everything is put together. the farmers is facing only the loss, not in the profit manner. so இப்போ வந்து எந்த இடத்துல வந்து கெமிக்கல் பெஸ்ட் இருக்கு, that should be identified. now the AI technology, இப்போ artificial intelligence மூலமா they are in drones, they have been identifying இப்போ இந்த இடத்துல தான் டிசீஸ் இருக்கு, இந்த இடத்துல தான் பெஸ்ட் எல்லாம், பிகாஸ் பெஸ்ட் won't be in the scattered level, it will be ரேண்டமா தான் எல்லா லீஃப்லயும் இருக்கும். so it will be spotted in the identifying of that leaf spotsல வந்து அங்கங்க இருக்கு. so இந்த இடத்துல வந்து required thing ல, பிகாஸ் வந்து கெமிக்கல் வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் தேவைப்படாது. only it is a fertilizer is required for every plant, not pesticide or chemical. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஊண்டு அடிபட்டு இருக்கு, இல்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து காயம் பட்டு இருக்குன்னா நீங்க உடம்பு ஃபுல்லா வந்து மருந்து தேய்ச்சிக்க மாட்டீங்க, you will be spot application only. அந்த இடத்துல வந்து நீங்க மருந்து அப்ளை பண்ணாதான் it will be cure off. so பெஸ்டிசைடும் அதே மாதிரி தான், it is only for killing the pest, not for the plant ஃபுல்லா வந்து குளிப்பாட்டணும் அவசியம் இல்லை. what the farmers are doing, so entire thing நம்ம ஸ்ப்ரே அடிச்சாதான் it will be covered off. so அப்போ வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இட்ஸ் நாட் a repellent action, right? ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் வந்து ரிப்ளண்ட் ஆக்ஷன் அடிக்கிற இல்ல. இப்ப நம்ம கெமிக்கல் ஃபுல்லா அடிச்சு விட்டா that will be அந்த இடத்துல வராது அப்படின்றதெல்லாம், because it will be residue, it will be wash off, either rain or watering. next time நான் வாட்டர் பண்ணாலும் it will be washed off, or everything what எங்க போகுதுன்னா சாயிலுக்கு தான் அல்டிமேட்டா. it is not helping for the plant, it is affecting the soil only. so நம்ம எந்த கெமிக்கல் அடிச்சாலும் it's going washing or drying or solar dehydrate ஆனாலும் it is being wasting of that chemical thing only. so நீங்க கெமிக்கல் காட்டிலும் you can have a bio also. bio like whatever you are spraying, it will be well, it will be human like that. so இந்த மாதிரி things எல்லாம் தான் it's making lot of importance to the farmers to make that how the application என்ன வேணும், தேவைக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாமே பண்ணணுமே தவிர they are doing lot of unwanted things னா இது நம்மளுக்கு தேவையா. I have a lot of interacted with farmers, இல்லங்க இதெல்லாம் போட்டாதான் வந்து அது நல்லா வளரும் அப்படின்னு. இப்ப அந்த இடத்துல வந்து அந்த கெமிக்கல் தேவையே படாது, because they doesn't saw any pest or anything. because ஒரு ஃபார்ம்ல வந்து there should be a pest, ஒரு 5% ஆச்சு பெஸ்ட் விடணும், அப்பதான் வந்து predator population வந்து இருக்கும்.
நீங்க பெஸ்டும் அழிச்சிருவீங்க, கெமிக்கல் அடிச்சு பிரிடேட்டரும் அழிச்சிருவீங்க, எதுவுமே இருக்காது. ஃபார்ம் எம்டியா இருக்கணும் அப்படின்னா they will nothing in the farm, only the clean thing they have to face. So அதுல வந்து நம்ம சாப்பிடுறதெல்லாம் கெமிக்கல் மட்டும் தான் இருக்குமே தவிர nothing will be there. Even the nutrition also will be not there. அந்த சாயிலும் ஸ்பாயில் பண்ணிட்டோம், அந்த பிளான்ட் ஸ்பாயில் பண்ணிட்டோம், எவ்ரிதிங் நேச்சுரல் ஸ்பாயில் பண்ணிட்டோம். We are eating only consuming the poison. So அப்படி இருக்குல, we have to make some alternative, right? So now actually really appreciate the government has been stepping on to end activities in the bio. So farmers ku vandu because sometimes they doesn't afford that bio alavukku, they can't afford that price also. So what the government is doing, PKV scheme, under the scheme they are giving the for 5 hectares or 3 hectares they are giving 30,000 to 32,000 for purchasing of bio inputs. So that is a welcome, right? So upon the farmers enna pandra, first they as a trial and error they can be get into this step. So farmers ku vandu or government மூலமா they can have a subsidy, they can get the purchases bio inputs. So அவன் ஒரு field and இப்போ வந்து நாங்க கொடுக்குறோம் as a private entrepreneurs, we are giving you a try அப்படின்னு சொன்னாலும் they have been hesitant because they having the chemical, right? எங்களுக்கு chemical solution இருக்குக்குள்ள why are giving the bio அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குது அவங்களுக்கு. நாங்க 50 ரூபாய்க்கு இந்த கெமிக்கல் வாங்கி அடிச்சிரோம், நீங்க ஏன் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு பயோ எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க? தட் இஸ் a major thing. ஏன் அது வந்து they can't able to differentiate why the importance of the bio அப்படின்றது. when they will feel na நாளைக்கு மண்ணே போச்சு, I mean soil is getting lost, ஒண்ணுமே இல்ல மண்ணு ஒண்ணுமே இல்லன்னா மண்ணுக்கு ஏதாவது போடணுமே அப்படின்னு they will think, right? அப்பதான் வந்து அதோட பயோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும், ஆர்கானிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு புரிய வைக்குது. So it's not a wrong conceptual for chemical to eradicate. Chemical வந்து மொத்தமா வந்து complete we should never ban also. So what we have to do now, sustainability we have to create. அதுல வந்து இப்ப pure organic pure thing எல்லாம் whatever, even farmers are doing a lot of preparation of EM solution, நிறைய kind of solutions அவங்களே prepare பண்ணி they are been making out of getting rid of pest and disease and நிறைய things are going on. So now they are having end to end solution. இப்ப வந்து கைவிட்டு பாக்குற அப்பெல்லாம் எங்க என்ன ஏதுன்னு கிடைக்குமா அப்படின்னு இருக்கிற காலம் போய் இப்ப கைவிட்டு என்ற அளவுக்கு எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு, எத்தனையோ சொல்யூஷன்ஸ் இருக்கு. So what is the way is a correct extension work. So ஒரு extension work இருந்துச்சுன்னா they will get the better best solution. Okay, then இப்போ வந்து நம்ம வந்து உரத்துக்கு உரமிடுறது வழக்கமாக NPK நாம உரம் சப்ளை பண்ற மேஜர் நியூட்ரியன்ட்ஸ்னு சொல்லி அதுக்கு நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் எல்லாம் போட்டு சில மைக்ரோ நியூட்ரியன் தேவையையும் ஓரளவுக்கு நாம பண்ணிட்டு வர்றோம். இப்போ ஆர்கானிக்ல சில வேளைகள்ல அந்த மைக்ரோ நியூட்ரியன் பயன்படுத்துறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குதா, அல்ல அதை பத்தி உங்களுடைய கருத்து? இப்போ ஆக்சுவலா வந்து whatever the bio, whatever that scheduling of that chemical, even நான் வந்து MN is a common thing, fertilizer MN mixture is a common thing. It's not as chemical rather than the pesticide or fungicide. pesticide விட MN mixture or fertilizer normal DAP MOP எல்லாம் யூஸ் பண்ணா it's a mineral thing, it's not a kind of a chemical, it's a mineral thing. ஒரு natural mineral thing தான் they have been isolating all those fertilizers at all. அப்படி இருக்கக்குள்ள these minerals are acting upon the soil now. It's not that much of synthetically chemical. So we can schedule it. It will be the correct schedule. இப்போ வந்து 10 to 15 days of interval time, whatever the chemical, whatever the bio we can make into the consideration na or 10 days interval la we can give the alternative solutions. So bio we have sprayed on the first week of that இப்போ bio fertilizer எடுத்துக்கோங்க, okay basal la நம்ம chemical போயாச்சு. So at least வந்து இந்த kind of thing வந்து எங்களுக்கு chemical pesticide அடிச்சு எங்களுக்கு வந்து we can't get the result, which they can't get result, we have to make an alternative. அந்த ரிசல்ட்டே வராத பட்சத்தில் நம்ம திரும்ப அதுவே நம்ம வந்து போட்டு அந்த கெமிக்கலே திரும்ப ஸ்ப்ரே பண்றதுனால அதுல எந்த ஒரு ரிசல்ட் வரப்போகுது, இட்ஸ் a waste of money only. So we have to make an alternative. 1 or 2 times they have been faced the problem. அந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கான சொல்யூஷன் அது கிடைக்கலனா we have to change over it. So once they got the solution they have to stick on it. So அதுவே கண்டினியூஸாவும் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது. if for example ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ரைஸ் பேடியில வந்து ஸ்டெம்போரருக்கு வந்து குளோரான்ட்ரினிபோல் வந்து ஒரு நியூயர் மாலிகுல் கெமிக்கல் எடுத்துட்டு வந்தாங்க. இட்ஸ் டூ காஸ்ட்லியர் கெமிக்கல், ஜஸ்ட் ஒரு 50 ml to 100 ml காஸ்ட் 500-600 rupees. So அப்படி பார்க்கல they have been sprayed like anything because they got the good result. It was a newer molecule chemical also. ஒரு நியூயர் மாலிகுல் கெமிக்கல் ரெசிடியூ வந்து இட்ஸ் ஷார்ட்டர் லைஃப் சைக்கிள். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து ரொம்ப ஹேவ் சீன் தட் திருநெல்வேலி அவுட்டர் சைட்ல நான் அதை பார்த்துருக்கேன்.
சோ திருப்பும் இட் காட் அ பெஸ்டிசைட் ரெசிஸ்டன்ஸ் பிகாஸ் அத காட்டிலும் பெஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிட்டு. எப்படின்னா அவங்க கண்டினியூஸ் ஸ்ப்ரே ஆஃப் அப்ளிகேஷன் தே ஆர் பீன் ஸ்ப்ரேயிங் லைக் எனிதிங். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. So they are getting the better result from this chlorantraniliprole coragen. I am saying coragen, trade name la solla pona coragen. So they get the best result அப்படினு சொல்லிட்டு they have been spraying like anything. So whatever the thing, they should make a alternative. Even இந்த cropping ஏ வந்து ஒரு alternative எடுத்துட்டு வந்தா தான் everything will be sustainable. இப்போ வந்து first cereals போறாங்க, they have to make over pulses, then oil seeds. இந்த மாதிரி only whichever the changeable crops, right? Crop rotation பண்ணக்குள்ளே you can eradicate over 50% of the population of the pest. So crop rotation போகாத எல்லா ஃபீல்ட்லயும் they can feel the pest problem and disease problem. ஒரு இடத்துல ஏன் வந்து அந்த crop rotationனா the plant insects will be, it has a herbivore concept தான். எப்படின்னா it have to first sensing mechanism. இந்த habitat வந்து அந்த இடத்துல லொகேட் ஆகுதுன்னா வருஷம் முழுக்கும் இது வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் it will come and have that all those benefit. அந்த அதுல வந்து ஓகே இங்க ஒரு வருஷம் ஃபுல்லாமே நம்மளுக்கு ஒரு வெஜிடேஷன் இருக்கு, so we can't able to move out, நம்ம இங்கே இருந்து we can sophisticatedா நம்ம சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்ட்டு the insect will be determined. so அப்படி இருக்கக்குள்ள வந்து நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சீசன்ல வந்து அந்த நம்ம கிராப் போடலனா it will be blamed off. so அதை நம்ம ஏமாத்திட்டோம்னு அர்த்தம். it will be die off. அந்த ஹோஸ்ட் பர்టిక్యులர் ஹோஸ்ட்ல தான் it will be sustained. so அந்த ஹோஸ்டே நம்ம வந்து இல்லாம பண்ணிட்டோம்னா that நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சீசன்ல வந்து what it will think, so நெக்ஸ்ட் இதே தான் போட்டுருவாங்க. so we can't have that நம்மளோட ஹோஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காம போயும். ஹோஸ்ட்னா ஐ மீன் பிளான்ட் ஹோஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போச்சு, so it will skip off. fallow, இன்னொரு எக்ஸாம்பிள் fallow, left fallow, soil வந்து fallow விட்டுட்டாலும் it doesn't find any host plant to eat or live. அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கல்ச்சரல் பிராக்டிஸ் நிறைய நம்ம பண்ணக்குள்ள we can find that we can cut short that all the inputs. நீங்க வந்து இவ்ளோ இன்புட் வாங்கி நீங்க ஸ்ப்ரே பண்ணனும் அவசியம் இல்ல. you never need to spend that much of thing. ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு பேடியில வந்து 25,000 to 30,000 வந்து ஸ்பெண்ட் பண்றானா they are getting only the output of that 35,000 தான். அதோட பெனிஃபிட்டே வந்து ஒரு 5,000 ரூபாய். அதுலயே டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், பேக்கிங் காஸ்ட், அவன் எதுக்குமே கிடைக்கிறது இல்ல. வந்த காசு அப்படியே போட்டு அப்படியே எடுக்கிறான். இதுதான் வந்து ரியாலிட்டி ஆஃப் திங். ஒரு ஏக்கருக்கு ஸ்பெண்ட் பண்றான் ஒரு 25,000 30,000 வந்து ஏக்கருக்கு நெல் விவசாயம் பண்றானா they will அப்படியே they have been making into the input only. input அதுல எங்க மேஜர் காஸ்டிங் வருது பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசரை விட இன்புட் காஸ்ட்க்கு தான் அவங்க மேஜரா ஸ்பெண்ட் பண்றான். லேபர் காஸ்ட், இன்புட் காஸ்ட். சோ அவன் பிராக்டிகலா ஃபேஸ் பண்ற எல்லா ப்ராப்ளம்ஸும் எங்க போய் முடியுது அப்படின்னா they are spending the amount in the bio chemical inputs தான். so எதுக்கு அவங்க they are dealing with that they also don't know. so anything something they have to make it input and they have to get in the output. so அந்த input and output வந்து they are not making into that much of sense. so இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டென்ஷன் things wherever the agriculture extension centers are there, so departments are there, even though there but farmers and the mentality இன்னும் they are been not bring up. நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் nowadays they are been welcomed because farmers are not farmers also, other IT people are engaging in the organic thing. so that is it is a expandable thing. நாம என்ன சொல்லணும்னா it is a expandable, agriculture has been expanding அப்படி தான் சொல்லலாம். it's not narrowing down. nowadays everyone are engaging into the organic agriculture. so நீங்க அந்த ஆர்கானிக் இதுக்கு நாம எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். உங்களுடைய டாபிக்கும் அதை பேஸ் பண்ணி தான் பண்றீங்க உங்களுடைய பிசினஸ் கூட. சோ இப்போ கெமிக்கல் கல்டிவேஷனுக்கும் ஆர்கானிக் கல்டிவேஷனுக்கும் yield டிஃபரன்ஸ் எப்படி இருக்குது? How do you feel whether farmer is comfortable or not? இல்ல சார், ஆக்சுவலா வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பிகாஸ் ஒரு ஜெனரல் திங் எவ்ரிஒன் சயின்டிஸ்ட் நோ, ஒரு பிளான்ட் வந்து இட் கான்ட் ஏபிள் டு டேக் ஆர்கானிக் ஃபார்ம் ஆஃப் த நியூட்ரியன்ட் வாட் எவர் த திங். அது வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மா தான் இட் வில் கன்வெர்ட் அண்ட் டேக். நீங்க ஆர்கானிக் போட்டாலும் சாயில்ல வந்து ஆர்கானிக் அயான்ஸ் வில் பி கன்வெர்டட் இன்டு தி இன்ஆர்கானிக் அயான்ஸ். சோ அந்த மாதிரி இன்ஆர்கானிக் ஃபார்ம்ல தான் இட் வில் பி அப்டேக் இன்டு த பிளான்ட் நியூட்ரிஷன். ஒரு நியூட்ரிஷனா இருந்தாலும் சரி, ஃபெர்டிலைசரா இருந்தாலும் சரி, கெமிக்கலா இருந்தாலும் சரி, இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு இன்ஆர்கானிக் ஃபார்ம். ஆனா பட் அந்த இன்ஆர்கானிக் ஃபார்ம் வந்து ரெடி அவைலபிளா வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரி இஸ் கிவிங். சோ அதுதான் அவங்களுக்கு ரிசல்ட். ஏன் வந்து கெமிக்கல் போட்டோன்னே எங்களுக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் தெரியுது. சில இன்னும் ரொம்ப அட்வான்ஸா சொல்ல போனா சில பேர் வந்து இன்ஜெக்ஷன் டைப் எல்லாம் சொல்லுவாங்க. இஃப் தே ஹவ் பீன்
making of any injections. So உடனே வந்து they have been அந்த crop yield, flowering, and then size of the fruit எல்லாம் டக்குன்னு மாறிடும் அப்படின்றதெல்லாம் have been heard the news also. I have been seen the videos also. But that is too much of thing. அந்த மாதிரி நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. நேச்சரை வந்து ஸ்பாயில் பண்ணி ஒரு ஒரு ஈல்ட வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இட்ஸ் நாட் a good thing. நாளைக்கு வந்து the consumption of the end product will be affect to us only. So chemical, it is a everything is a inorganic form என்றனால it shows a better result rather than the bio. So bio, it will take the time, but it will be sustainable thing. It is a long lasting thing. இது வந்து நீங்க உடனே ரிசல்ட்ட பார்த்தலாம். You can have a higher yield also, but in future no one will have a safer food. No one இப்ப 10க்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பா கேன்சர் பர்சன் இல்லாம இல்லைங்களே. ஒரு வீட்லயே எல்லாருக்குமே எந்த ஒரு நோய் இருக்கோ இல்ல கேன்சர் வந்து இப்ப காமன் ஆயிடுச்சு. எவ்ரிவேர் வந்து இப்போ தெருவு வந்து கேன்சர் இன்ஸ்டியூட், கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணக்குள்ளே அப்பதான் பயம் வருது. ஓ இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் கமிங் அண்டர் எங்க இருந்து வருதுன்னா ஃபார்ம் இன்புட்ஸ். நாம சாப்பிடுற சாப்பாட்டுலயே நம்ம பாய்சன் கலந்துட்டு அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் போற நிலைமைக்கு வந்து the system is created. So that should be we can't able to ban or stop. We should have to reduce. So நாமளே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே தான் உண்டே தவிர அது வந்து நம்ம வந்து இப்போ want to make a change over, want to make everything to change, chemical மாத்திரணும் அதை மாத்திரணும், we can't able to make it of things anything. So better is make a sustainability of farming will be a better thing rather than the 100% organic. அதான் நான் என்ன சொல்றேன்னா 100% organic போறவங்க வந்து they can make it of a kitchen garden. Okay, எங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கும், எங்களோட own consumption பண்றவங்க they can go into 100% organic. அவங்க own preparation of farm inputs கொடுக்கலாம், whatever the thing they can do. But that should be in a commercial also. The farmers வந்து ஒரு கமர்ஷியலாவும் எடுத்துட்டு போகணும், but they have to be bring it in the organic also. They have to go step into the sustainable ஒரு இன்டகிரேட்டட் ஃபார்மிங் எடுத்துட்டு வரணும். then only they can have the result. அவங்களுக்கு ஒரு ஈல்டும் கிடைக்கும், the somewhat they have been giving the healthy food அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். the end of market also will be satisfied. நம்மளுக்கும் ஓகே ஒரு சஸ்டைனபிள் ப்ராடக்ட் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஒரு இது கிடைக்கும். உங்களுடைய ப்ராடக்ட்ஸ், நீங்க பண்ற ப்ராடக்ட்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து உங்களை தேடி வந்து விரும்பி வந்து வாங்குறாங்களா, அல்ல how do you program your marketing strategy? ஸோ எங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து ஸ்டார்டிங் வந்து நாங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணி பார்த்தோம் சார். ஸோ இட்ஸ் நாட் அப் டு த ரிமார்க். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அங்க பிகாஸ் ஃபார்மர்ஸ் ஆர் பிலீவிங், யாரும் வந்து ரொம்ப கடவுள் பொருள் நம்புறாங்கன்னா பெஸ்டிசைடு அந்த ஷாப்பை தான், அந்த ஷாப் ஓனர்ஸ் இருக்காங்களா அவங்களதான் வந்து ரொம்ப கடவுள் போல நம்புறாங்க. அவரு சொன்னா அது வந்து உடனே எல்லாமே கேட்டுருவாங்க. இந்தாங்க இந்த கெமிக்கல் இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்க ஈல்டு வந்து 100 மடங்காயிரும்னா அப்படி பிளைண்டா போய் 100 மடங்குக்கு மாத்திடுவாங்க. So they are the first god for that farmers. Farmers வந்து அவங்க தான் பெரிய காடா இருக்காங்க. So we can't able to make it out. எதுமே நாம எதுவும் சேஞ்ச் ஓவர் பண்ண முடியாது. இந்த this is a nature, this is a reality. So what we have done now, we have tied with all the KVKs, agri departments. So because they are making out for the field trials of bio. So அவங்களோட locality ஏன்னா because they have been shortening that organic farmers organic farmers வந்து grouping they have been identified, right? So எங்களுக்கு வந்து it is a easy thing to make the marketing out. So we are giving the products to the through the government of KVKs or departments. So they themselves they have been producing to the giving to that farmers. So we doesn't have that much of starting நாங்களும் we have இப்படி பண்ணாதீங்க. We have a lot of meetings also. Krishri Ghosh, அப்புறம் ஜல் சக்தி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேவிகேஸ்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து நாங்க we have conducted, we have been demonstrated the thing importance. ஏன் வந்து நீங்க இப்படி பண்ணணும், எதுக்கு இதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, பயோ கண்ட்ரோலுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் we have been trained out. But they will be hearing ஒரு நாளுக்கு வந்து they will put all the words in the here. Next meeting டீ குடிச்சிட்டு they will be move on. So farmers வந்து நெக்ஸ்ட் அடுத்து எங்க போவோம்னா எடுத்து நம்ம இவ்வளவும் சொல்லிட்டு நம்ம அங்க இதுக்கு பெஸ்டிசைடு கடைக்கு விடுங்க வண்டிய, we can buy that chemical endosulfan அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருப்பாங்க. சோ இதுதான் ரியாலிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ். இன்னும் ஃபார்மர்ஸ் வந்து they are not brought up still that some part only the only 30 to 20% of farmers and progressive farmers and that new generation farmers are stepping into this organic, and this rest of 70% of to 80% which is a commercially growing agriculture, still they have been backing off that this chemical industry only. So we can't able to change over them.
பிகாஸ் பாப்புலேஷன் ஹையரா இருக்கு, ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். ஈவன் நம்மளோட தமிழ்நாடுலே we have been importing lot of things. We can't able to produce that much of thing. Pulses import பண்றோம். We have been importing all the காரணமா நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு வந்து கிரெடிட் லோன் ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்கிறது ஒரு காரணமாக இருக்குமா? இல்ல சார், ஆக்சுவலா கிரெடிட்டபிலிட்டி வந்து பண்ணலாம் சார். இப்போ வந்து ஈவன் வந்து இப்போ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில கிரெடிட்டபிலிட்டி பண்றாங்கன்னா பிகாஸ் தே ஆர் த மேனுஃபேக்சரிங். ஒரு மேனுஃபேக்சர் தனியா இருக்கான், ரீட்டைல் ஷாப் தனியா இருக்கு. இட்ஸ் பிகஸ்ட் மார்க்கெட்டிங். கெமிக்கல் இண்டஸ்ட்ரின்னு பார்க்கல, ஒரு மேனுஃபேக்சர் எங்கேயோ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு. இப்போ சிஞ்சென்டா, பேர், கிராப் சயின்ஸ், கோத்ரேஜ் இப்படின்ற பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. From there we have been getting the dealers, distributors, அங்கிருந்தா ரீட்டைல் மார்க்கெட்ஸ்க்கு வருது. இட்ஸ் a big wing. பட் பயோ பண்றவங்க யாருமே வந்து they are not making into that much of thing. It is now only the manufacturing பண்றவனே தான் எடுத்துட்டு போய் டைரக்டா வந்து they have to give to the farmers. They are dealers போட முடியாது. It's like not a chemical industry மாதிரி distributor or அந்த மாதிரி, because அவங்க chemical industry they having that much of dealers and distributors. So only the direct marketing is currently is making out for the farmers. இந்த பயோல வந்து direct marketing தான் இப்போ ஒரு இதுல போகுது. ஈவன் இஃப் யூ அப்பாயிண்ட் ஆஸ் எனி ஓகே நீங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா எடுத்து பண்ணுங்கன்னா they can't able to make out, அவங்கனால புஷ் அப் பண்ண முடியல ஃபார்மர்ஸ் கிட்ட, பிகாஸ் தட் ஸ்டாக்கபிலிட்டி will be there. This is a real thing. சோ நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலும் there is a stocking. அந்த இடத்துல வந்து it getting taking on that floor, it not end delivery ஆகல. Why? Because means they have been making out for that chemical அங்க இருக்கக்குள்ள we can't able to compete it, right? So where should be the இது வந்து எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா how the government made that chemical to the farmers. So that அவங்க மூலமா தான் in the same bio also it should come. But nowadays the bio it's brought up through the government only, because government is bringing lot of schemes. One district has been making each and every district is making like a organic liquid. So liquid or 1 year kana purchasing they are liquiding and the bio inputs alla purchase பண்ணிக்கிறாங்க from the private entrepreneurs only. So in the mari bio companies la yaar because even government also stepping on for that bio inputs avangale own production பண்றாங்க. Apart from that they have been purchasing from the private parties also to make out fulfill out farmers ku and need ku and mari kudukanum. So they other state they have been bringing out that organic policy. So ipo Karnataka la eduthu pathina they have been making Assam eppadi how 100% organic policy eduthu vandu even a chemical also we can't able to, even fertilizer also we can't able to drop out. anga vandu and mari or policy vandu north western states, north western states ata north eastern states everything they have been covered up. So அப்படியே stepping on to the Karnataka also, so 100% organic policy they have been making into, they are making every bio inputs to be importance. So Telangana, Andhra, so now Tamil Nadu also is making every potential to be in organic. So they have been making a lot of schemes. So அந்த ஸ்கீம் வச்சு தான் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு சப்சிடியா பண்ணா மட்டும் தான் ஃபார்மர்ஸ் will be buy. So until that subsidy they won't, இது வந்து ஒரு it's a initial stage, right? இந்த initial stage வந்து நம்ம எப்படி நம்ம இந்த டைம் வந்து we should never blame the farmers also, we should never blame the government also. It is slow progress அப்போ we should have all things அந்த வந்து ஒரு நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா the conveyance of the reality வந்து கொடுக்கணும். எப்படி வந்து சேம் the fertilizer எல்லாம் யூரியா எடுத்துட்டு வந்தாங்க, இது போட்டா நல்லா வந்து ஹை ஈல்டு கிடைக்கும் அப்படின்ட்டு கவர்மெண்ட் only induces the farmers, right? So அந்த மாதிரி government has to be take step. Nowadays stepping is there but not that much of thing. அது அந்த அளவுக்கு விங்ல எடுத்துட்டு போகல. So I think it will take time, but on the future it will be a glow of like a bio will be a biggest vision அப்படின்ற மாதிரி I'm getting things. நீங்க வந்து நார்த் ஈஸ்ட்ல உள்ள ஒரு உதாரணத்தை சொன்னீங்க. பட் நார்த் ஈஸ்ட பொறுத்தவரையில இந்த ட்ரீ வெல்த் ஆர் வெஜிடேட்டிவ் வெல்த் இஸ் ஹை. அங்க வந்து ஃபுல்லாவே ஃபாரஸ்ட் ஏரியா, நிறைய forest residues நிறைய கிடைக்கும். So organic is very easy. But நம்ம தமிழ்நாடு especially in districts like திருநெல்வேலி or கடலூர் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வெஜிடேஷனே கிடையாது. So இப்படிப்பட்ட இடங்கள்ல நாம எப்படி அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும்னு நீங்க நம்புறீங்க? இல்ல சார், ஆக்சுவலா வந்து வெஜிடேஷன் இஸ் கிரியேட்டட் பை நேச்சுரலா வந்து எவ்ரிதிங் இஸ் தேர். வெஜிடேஷன் இப்போ நீங்க ஒரு
because I can't able to see the how the vegetation was in previous, but you experienced persons will know in உங்களோட யங் ஸ்டேஜ்ல வந்து உங்களோட climate and உங்களோட surroundings environment எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். So how it changed, who made that changes உங்களுக்கு தான் தெரியும். So அந்த சேஞ்சஸ் வந்து நாம தான் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு வெஜிடேட்டிவ் இருந்திருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாஸ் வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ வேர் இஸ் த வாட்டர் வெண்ட். ஸோ தேர் ஆர் த வாட்டர். நம்மளுக்கு மழை இல்லாம இல்லைங்க சார். எவ்ரிவேர் த காட் இஸ் கிவிங் த பிளென்டி ஆஃப் ரெயின். ஸோ அந்த ரெயினை நம்ம கன்சர்வ் பண்ணல. தட் இஸ் அவர் மிஸ்டேக், ரைட்? ஸோ ஒன்ஸ் த வெஜிடேஷன் வந்து தண்ணி இருந்தாவே எல்லா இடத்துலயும் செழிப்பா தான் இருக்கும். எவ்ரிவேர் த சாயில் வில் பி glowing like gold only. Where the soil is not where the rain is not conserved, that there will be a desert only. So and the water conservation on the we are not giving that much of importance. And the okay thanni varudhu, they have been taking out, they have been running out to the waste கடல்ல தான் போய் கடக்குதே தவிர that much of importance they have been not giving. இப்போ வந்து திருநெல்வேலி district I have been there a lot of area, நிறைய barren land இருக்கு. We have seen only the barren lands of lot there. ஸோ அந்த அளவுக்கு கிரீன் வெஜிடேஷனை மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாத்திலே ஃபாரஸ்ட் ரீக்ரியேட் பண்றதுனால ஒன்றும் இல்லை. ஃபாரஸ்ட் வந்து நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்றோம், இல்லாத இடத்துல we have to recreate, we have to make it out that water conservation. So plenty of rain வருதுன்னா அதுக்கு முன்னாடி we have to make it out for that digging out that farm ponds. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய டாக்டிக்ஸ் வந்து நாம தான் திங்க் பண்ணணும். ஒரு பருவமழை வருது அப்படின்னா அந்த பருவமழை வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணாம ஓகே வந்த பின்னாடி தண்ணி, ஐயோ இப்போ வந்து வீட்டுக்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு, வீட்டுக்குள்ள தண்ணி ஏங்க வரணும் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள தண்ணி வர்ற அளவுக்கு நம்ம எல்லாம் பண்ணிட்டோம். who is the mistake is with ours. சோ அந்த மிஸ்டேக்கை நாம ரெக்டிஃபை பண்ணாம தண்ணி வரல, மழை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மிங் பண்ண முடியல. சோ எவ்ரிதிங் we are blaming. சோ மிஸ்டேக் வந்து நாம வந்து தண்ணி போற இடத்துல வந்து நம்ம we have stopping out, we are not building out for the conserving the water. அதெல்லாம் கொண்டு வந்து மழை பெஞ்சதை நம்ம வீட்டுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறோம். அதுவும் திருப்பும் ட்ரைன் அவுட் பண்ணிடுறோம். ஸோ there is not a proper thing to make the farming பண்ணனும்னா not only this bio control or this IPM or fertilizer போறனால இல்ல. everyone has a farming as a good thing. அது வந்து அந்த நேச்சுரல்ல நம்ம we have to conservation is the main thing. நீங்க எதுவா இருந்தாலும் சரி, கல்ச்சரல் பிராக்டிக்ஸ், கன்சர்வேஷன், இதுதான் வந்து ஜீரோ பட்ஜெட்ல வந்து உங்களுக்கு வந்து will bring that as a farm as a healthy. So even நான் பயோ கண்ட்ரோல்னு சொல்றேன். once you doesn't apply anything, pesticide எல்லாம் அப்ளை பண்ணாம you conserve the natural predators and parasites that will protect your farm. So அங்க வந்து ஒரு பயோ what you say ஒரு பயோ chain it will create, because we are disturbing the bio chain. ஒரு பூச்சி இருக்கணும், ஒரு ஸ்பைடர் இருக்கணும், இதெல்லாம் வந்து இருந்தாதான் ஒரு ஃபார்ம்ல வந்து அதர் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் எல்லாம் வராம பாத்துக்கும். நம்ம அதை தான் மெயினா வந்து கெமிக்கல் போட்டு கொண்டுறோம், அதை வந்து ஃபார்மை ஃபுல்லா எராடிகேட் பண்ணிடுறோம். ஸோ where we are going, we not conserving anything. நம்ம எல்லாத்தையுமே கன்சர்வ் பண்ணாம இருக்கிறதுனால தான் we are facing lot of problems. புது இன்செக்ட் வருது. எப்படி வருதுன்னா கெமிக்கல் அடிக்கிறாங்க, திடீர்னு புது இன்செக்ட் வருது. பேசிக் திங். ஒரு ஸ்ப்ரேயிங் ஆஃப் கண்டினியூஸ் மோனோ அப்ளிகேஷன் ஆஃப் எனி கெமிக்கல், it leads to the resurgence of secondary pest. ஒரு செகண்டரி பெஸ்ட் உருவாக்குற அளவுக்கு வந்து கெமிக்கல் ஜீன்ல இருக்கு அப்படின்னா, so where the human what we are doing, நம்ம வந்து ஒரு இதை வந்து ஹார்ம்ஃபுல் திங்க வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணதான் பார்க்கணுமே தவிர ஒரு புதுசை உருவாக்கி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம். ஹவு த கொரோனா கண்டுபிடிச்சு கொரோனா விட்டுட்டு அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அப்படிதான் வந்து எவ்ரிவேர் இஸ் டூயிங் அவுட் பிசினஸ் ஒன்லி. ஸோ வி ஹாவ் டு மேக் இட் ஆஃப் அவர் செல்ஃப். எந்த ஒரு கன்சர்வேஷன் எதுல நம்ம பண்ணணும், ஸோ எதுக்கு நம்ம வாட் வி ஆர் மேக்கிங், அது வந்து மெயினா ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டு வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், எப்படி நம்ம வந்து கன்சர்வ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, ஓகே எவ்ரி ஒன் திங்கிங் ஒரு 50 வயசு 60 வயசு இருந்துட்டு அப்படியே போயிடலாம், யார் என்ன அப்படின்ற மாதிரி. பிகாஸ் எவ்ரி ஓல்டன் டேஸ் தே ஹேவ் பீன் லிவ்ட் அரௌண்ட் 100 120 ஆல்சோ. they are not, அதுவே லைஃப் ஸ்பேனே வந்து ஒரு 100 தான் இருக்கு. ஆனா we are only breaking that chain into 50. நம்மளுக்கு 50 வயசு 60 வயசு இருந்தா போதும், ஜாலியா வந்து மேல போய் சேர்ந்துடலாம் அப்படின்ட்டு we ourselves we are thinking out. சோ என்னவோ எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம், இதுல என்ன போய் இருக்கு, கெமிக்கல் தானே, ஏதோ ஒண்ணு சாப்பிடலாம், என்னைக்கோ ஒண்ணு போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. they are not making the importance of thing. சோ எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம ஹெல்த்துக்கு எப்படி கொடுக்கணும், நம்ம எப்படி என்னென்ன ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும், அதுல வந்து வாட் எவர் த பாய்சன், ஈவன் ஒரு கெமிக்கல் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் பேஸ்ட் ஆன் த கேஜி யூ கேன் கன்சியூம் ஒன்லி த 50 to 65 kg ஆஃப் யுவர் பாடி வெயிட். அவ்வளவுதான் உங்களால கெமிக்கல் கன்சியூம் பண்ணும். இட்ஸ் ஸ்லோ பாய்சன்.
அந்த 50 kg மேல if you crossed also it's lethal only. You will going to make that all the nerve problem வர செஞ்சிரும், உங்களுக்கு paralysis attack ஆகும் செய்யும். நெக்ஸ்ட் அதர் திடீர்னு வந்து வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் டிசீஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு. வேர் இட் இஸ் பீன் brought upனா நம்ம ஸ்லோ பாய்சன் we are consuming day by day a slow poison. அந்த ஸ்லோ பாய்சன் எப்படி நம்ம ரெடியூஸ் பண்றோம், it's not under our control also, but we have to take the step. Each and every day if we take a step also, it will make a biggest change. At least if not we also, our next generation have to make a good thing. ஸோ எப்பவுமே நாம அனுபவிச்சுட்டு நம்ம போயிருவோம், நம்ம பண்ணிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு இஃப் யூ தாட், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் will affect rather than next generation also will affect. So it will be continuous like step one. So once we conserve only, they will conserve, they will also இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம சொல்லி தரணுமே தவிர கன்சர்வேஷனே விட்டுட்டு நம்ம எல்லாமே இருக்கிறத அனுபவிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடணும்னு நம்ம நினைச்சோம்னா ஃபாரஸ்டும் இருக்காது, மழையும் இருக்காது, nothing is there. Rather than doing this chemicals or whatever thing, common thing is to be conserve nature and preserve the, all those things. So you will get the good thing. Unga surroundings will be in a good thing, and you also will be, ultimately it will benefit everyone. So அந்த கன்சர்ன் தான் நம்ம இருக்கணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது சயின்டிபிக் டேர்மே எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டிங் ரிசோர்சஸ் தான். சோ எல்லாமே அன்னன்னைக்கு இன்னைக்கு என்னென்ன இருக்குதோ அதை எப்படி நமக்கு பயனுள்ளதா பண்ண முடியுமோ அப்படிதான் இன்னைக்கு வரை இதுவரைக்கும் நமது ஆராய்ச்சிகளும் சரி எல்லாமே மனிதனோட தேடல் அப்படிதான் இருந்திருக்குது. அதுதான் ஒரு காரணமா இருந்திருக்கோன்னு நானும் நம்புகிறேன். சரி, இருந்தாலும் இப்போது உங்களுடைய இந்த வெஞ்சர்ல உற்பத்தி தொடர்பான உங்களுடைய தொழில்ல எப்படி லாபகரமா இருக்குதா, உங்களுக்கு திருப்திகரமான வருமானம் இருக்குதா, எப்படி நீங்க உங்களுடைய இந்த பிசினஸ் எப்படி இருக்குது, அது தொடர்பா ஓரிரு வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்களேன். இதுல வந்து ப்ராஃபிட் அப்படின்றது வந்து மோஸ்டா பார்க்க முடியாது சார். பிகாஸ் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு ஃபெர்மெண்டர் பர்ச்சேஸ் பண்ணோம், இட்ஸ் இன்புட் திங், ரைட்? ஸோ ஒரு அசெட்டா நம்ம பார்த்துட்டாலும் இட்ஸ் அ திங். நம்ம வந்து ஒரு பயோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுக்குறோம், ஒரு ஃபார்மர்ஸ் கொடுக்குறோம். வை த பயோ அந்த அளவுக்கு காஸ்ட்லி இருக்குதா, தட் மேக்கிங் தட் அதர் கல்ச்சர் ஆஃப் திங்ஸ், அந்த இன்புட்ஸ் எல்லாம் போடுறதுக்கான பர்ச்சேஸ் ஆஃப் மற்ற கெமிக்கல் காட்டிலும் இட் வில் பிரிங் த காஸ்ட்லியர் திங். So அதுக்கு தான் it makes a profit or difference. So அந்த அளவுக்கு வந்து we can't able to make out what we have been invested or நாங்க என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு இதுல இருக்காது. But we will get the satisfaction. Okay, நம்மளுக்கு வந்து போதுமானவை இருந்தாலே போதுமானவையா நிறைவேறும் மனசு. So வந்து we should never go like a higher rocket speedல வந்து ஒரு நல்ல ஒரு நம்ம வந்து எல்லாம் கொள்ளையடிச்சிட்டாலும் நாளைக்கு அவனும் லாஸ்டா வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் போய் உட்கார போறான். எவ்வளோ வாட் எவர் திங் யூ ஆர் getting out the money, right? So that doesn't hope you once you are spoiling the environment. ஒரு என்விரான்மெண்ட்டை நீ ஸ்பாயில் பண்ணி உன்னோட சரௌண்டிங்ஸை நீ ஸ்பாயில் பண்ணி அந்த அதுல நீ ஏர்ன் பண்ற வாட் எவர் த திங், இட் டசன்ட் ஹாவ் எ ஃப்ரூட்ஃபுல். he also will sometimes will be harmful to environment, right? So we are sorting out somewhat only, sir. It's not that much of big deal to get the profit in the bio. We need lot of supports also. So how the government is now stepping out in this bio, right? So அந்த மாதிரி even biocontrol agents like predator parasites on the setup பண்ற laboratory we have to extend. So அந்த மாதிரி at least zonal wise, at least first southern zone ல central zone, east west north அப்படின்ற ஒரு zonal wise at least to cover up 2-3 districts. So if it is been the southern districts of Virudhunagar, Tirunelveli, Thuthukudi having the major of maize, right? Maize இருக்கு. So அந்த maize ல வந்து fall armyworm is the major problem. So we have to eradicate the fall armyworm. அதுக்கு என்ன biocontrol agent, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மட்டுமே ஒரு லேப் செட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் ஸ்பெசிபிக் ஜெனரலிஸ்டிக்கா எல்லாமே பண்ணலாம் அப்படின்றத இல்ல. ஸோ மேஜர் ப்ராப்ளம் என்ன, மேஜர் பெஸ்ட், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியலையோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம we have to make it out. ஸோ மொத்தமா இருந்ததே வந்து நிறைய மல்டிபிள் பண்றதுல இட்ஸ் நாட் எ திங். ஒரு சொல்யூஷன் வந்து இட்ஸ் a different thing that will be given. The solution means we have to, that only we have to expand it. அப்படி பண்ணா you will have a good benefit out for the farmers also. வெரி குட், வெரி குட், வெரி குட். தென் இறுதியாக ஒரு கேள்வி, உங்களுடைய எதிர்கால திட்டம், அதாவது இப்போ நீங்க வளர்ந்து வரும் சின்ன சிறுவராகத்தான் உங்களை பார்க்கிறேன், இருந்தாலும் உங்களுடைய முயற்சியில் எதிர்கால திட்டம் என்ன? சார் எனக்கு ஃபியூச்சர் பிளானிங்ஸ் we have a different thing. Actually my passion is out for the insect farming only.
இன்செக்ட்ஸ்ல வந்து I dealt with every insect, starting from honeybees, sericulture, predators, parasites, and kind of waste management for that black soldier fly. So எல்லா kind of insects நான் பார்த்தாச்சு. So it's a kind of a thing, even for the this அக்ரிகல்ச்சர்ல பார்க்கல. உங்களுக்கு வந்து மேஜரா வந்து ஒரு டயக்னோசிஸ் சென்டர், இட் ஷுட் பி அ பிக்கஸ்ட் திங். ஸோ ஹவு த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு என்ன டிசீஸ் இருக்கு, உங்களுக்கு என்ன இது இருக்குன்ற ஒரு டயக்னோசிஸ் சென்டர்ல போய் பார்க்கக்குள்ள அது வந்து எக்ஸாக்ட் இதுதான் டிசீஸ் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு டயக்னோசிஸ் சென்டர் தான். அப்பதான் வந்து ஈவன் டாக்டர் ஆல்சோ நோ, ஓகே உங்களுக்கு இந்த ஒரு டிசீஸ் இருக்கு, அதனாலதான் இப்படி போகுது. It's a proper diagnosis is not even we can't find out in the agriculture. இது வந்து பெஸ்டா, இது டிசீஸா, இது நியூட்ரிஷனான டிசார்டரா அப்படின்ற ஒரு டயக்னோசிஸே இது வரைக்குமே யாருமே ஒழுங்கா சொல்றது. நியூட்ரிஷன் ஆல்சோ the symptom will be same, disease also symptom will be same, பெஸ்டோட சிம்டம் ஆல்சோ சேம். எல்லோயிங் இருக்கு, அது எல்லோயிங் வந்து நைட்ரஜனால ஆச்சா, இல்ல வந்து பெஸ்ட் லீவ் ஸ்பாட்ஸால ஆச்சா, இல்ல வந்து ஒயிட் ஃபிளையால ஆச்சா, we can't find nothing no more. So இந்த மாதிரி நம்மளுக்கு we have to diagnosis main thing. Future of this agri clinics are there, lot of government are stepping on to the agri clinics னு பார்த்தாலும் they are being giving only the chemicals only. So what my suggestion is, government are there, but we have to make a proper diagnosis center. So அதுல அந்த diagnosis centerல we should have end to end all activities of the departments. So because we are going, I have sorry to say, but this is a reality. ஒரு farmer வந்து ஒரு செடி எடுத்துட்டு வரானா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போறானா, இது ஏன் டிபார்ட்மெண்ட் இல்ல, நீங்க அங்க போய் பாருங்க, இது பூச்சி இல்ல, இது வந்து டிசீஸ், இந்த டிசீஸ் இல்ல, நீங்க வந்து அங்க போங்க அப்படின்ட்டு when I have been studying I have seen those. அப்போ farmers வந்து what they are thinking, நாங்க யாருக்கிட்ட எடுத்துட்டு போறது அப்படின்றதுதான் அவங்களுக்கு ஒரு கேள்வியா ஆயிடுச்சு. யாருமே வந்து ஒரு ப்ராப்பரா இருக்க மாட்டாங்க. ஸோ few, not all, few, when the farmers அவங்களுக்கு தேவைக்கு வந்து when we அதுக்கு நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன் இல்லைனாலும் அட்லீஸ்ட் we have to help, அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து கொடுக்கணும். அட்லீஸ்ட் வேற யார்கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கான கரெக்டான டயக்னோசிஸ் வந்து சொல்லணும். ஒன்ஸ் த டயக்னோசிஸ் இஸ் டன், அப்பதான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் நம்ம சொல்ல முடியும். Now they are not doing diagnosis straight away. இதாங்க இந்த கெமிக்கல் அடிச்சா உங்களுக்கு வந்து எல்லாமே சரியா வரும். அவனுக்கு வந்து ஒரு டிசீஸ் ஆயிருக்கும். ஆனா பட் they are giving the pesticide, fungicide கொடுக்கிறது பதிலா they will give the pesticide. அவன் அடிச்சு பார்த்தான், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலங்க, ஏதோ ஒண்ணு மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு they will, farmers will be go on right. So அதுல வந்து nowadays okay, even the diploma candidates they in the okay number we can't able to change over, but existing we can change over. Existing retail shops we can change over. Retail shop வந்து change over பண்ண முடியாது, pesticide dealers வந்து change over பண்ண முடியாது, but we can give them the educate, we can be give the notice to the farmers. Okay உங்களுக்கு இதுதான் இருக்கு, how the apps are developed. ஒரு ஆப்லயே வந்து ஒரு டிசீஸ் வந்து டயக்னோஸ் பண்ணி இதுக்கான சொல்யூஷன் கொடுக்கணும்னா not every farmers can afford that app to show the diagnosis. இது வந்து அவன் வந்து இந்த லீஃப் போட்டோகிராஃப் பண்ணி அவன் அதை எடுத்து இதுதான் எக்ஸாக்டா, because whatever the photograph is depicted is not even the reality. போட்டோல இருக்கிற எல்லாமே வந்து ஆப்ல கிரியேட் பண்ணி இருக்க போட்டோ வந்து கரெக்டா இந்த டிசீஸ் தான் அப்படின்னு they can't be predicted, because that will be variation. That variation will be either pest and complex இருக்கலாம், disease complex இருக்கலாம், nutrition complex, everything will be complex. So அதோட symptom we can't able to diagnose. அந்த diagnosis center தனியா if it is been there will be a proper solution. So that is the main thing. That will be my future planning, sir. நன்றி. இதுவரை நீங்க உங்களது பொன்னான நேரத்தை எங்களுடன் செலவழித்து எல்லோருக்கும் உங்களுடைய பணி தொடர்பாகவும் திட்டங்கள் தொடர்பாகவும் தகவல் தெரிவித்தமைக்காக நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் குழுமத்தின் சார்பில் உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியை தொடர்வோம்.